டியர் உமன் நேயர்களுக்கு வணக்கம். நான் அவங்க ஸ்வேதா. பிரியாணி இஸ் நாட் அ ஃபுட், இட்ஸ் எமோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி அந்த எமோஷனை எந்த ஒரு கலப்படமே இல்லாமல் கொடுத்துட்டு வராங்க தான் வந்து வனிதாக்கா. இன்னைக்கு நம்ம வனிதாக்காவை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரியாணி அப்படின்னாலே வந்துட்டு ஒரு ஃபுட்டு கிடையாது, ஒரு எமோஷன் அப்படிம்போம். அந்த எமோஷனில் எந்த ஒரு கலப்படமே இல்லாமல் எப்படி நீங்கள் இவ்வளோ நல்லா கொடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கக்கா. கிட்ஸுக்காக வேண்டியதான் ஸ்டார்ட் பண்ணதே இது. அதனால் வந்து கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணவே. நோ எசன்ஸ், நோ பாமாயில், நோ அஜினமோட்டோ அப்படின்னு ஒரு இல்லாமல் ஒரு ஃபுட்டு குழந்தைங்களுக்கு ரீச் ஆகணும். அது கிட்ஸுக்கு இப்போ எல்லாருக்குமே வந்து பெரியவனுக்கு வந்து எல்லாமே வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிட்ஸுக்குன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. இப்போ சாப்பிடாத குழந்தைங்க கூட பிரியாணி சொன்னால் இப்போ சாப்பிட்றாங்க எல்லாரும். ஸோ அதனால தான் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவே ஃபஸ்ட். ஓகே, இந்த சிஸ்டர்ஸ் பிரியாணி எப்போ ஆரம்பிச்சிங்கக்கா? 4 month சித்திரை 1 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே அக்கா, இந்த இயர் சித்திரை 1 தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகே அக்கா, சிஸ்டர்ஸ்க்கு பேர் வைக்க, பிரியாணி பேர் வைக்க காரணம் என்ன? நீங்கள் அண்ணாவும் என்னோட ஹஸ்பண்ட் தான் அந்த நேம் சஜஸ்ட் பண்ணேன். ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கக்கா. உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த பிஸ்னஸ் எப்படி ஐடியா உங்களுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி? என்னோட பேர் வந்து வனிதா. ஓகே, நான் வந்து எம்காம் முடிச்சிருக்கேன். ஓகே அக்கா, எம்காம் முடிஞ்ச உடனே மேரேஜ் ஆகிடுச்சு, 2 கிட்ஸு. ஓகே, அவங்கள பார்க்கவே கரெக்டாக இருந்தது. சரி கொஞ்ச நாள் கழிச்சு சரி எதனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், சரி பிரியாணி நீ நல்லா பண்ணுற, ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணிகிட்டே வந்தோம். ஒரு நாள் சடனாக தான் சரி நாளைக்கு நம்ம போட்டு பார்க்கலாம், எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம், சக்ஸஸ் செஷன் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். ஓகே, திடீர்னு ஆரம்பிச்சது தான். ஓகே, எந்த ஒரு ப்ரீ பிளான்டுமே எதுவுமே கிடையாது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டில் சொன்னாக்கா பசங்களாம் இருக்காங்க, இப்போ நம்ம வேலைக்கு போனால் கூட கொஞ்ச நாள் ஆகணும், பசங்க வளர்ந்த பிறகு ஜாப் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே. ஏன்னா அவங்கள கேர் பண்ணணும்ல, சின்ன பசங்க, அதனால் வந்து இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்தோம். ஓகே, இப்போ திடீர்னு ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான். ஓகே, அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க, படித்து முடிச்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறின ஸ்ட்ரகிள் இருக்கும்லக்கா ஸ்டார்ட்டிங்கில், அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு? நான் இப்பயுமே உங்களை வந்து பார்க்கும்போது நீங்களே எல்லா வேலையும் பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கீங்க, அந்த கஷ்டம் எப்படிக்கா இருக்கு? ஃபஸ்ட்டு ஒரு 1.5 month வந்து நானே தான் எல்லாமே பண்ணேன். அதாவது ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து 2 கிலோ தான் ஆரம்பித்தோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நைட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் போகிறது பார்த்து நைட்டு பகல் கூட ஆரம்பித்தோம். ஓகே, ஒரு 2 கிலோ 3-5 கிலோ என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு மேலே என்னால் நைட்டு பகல் போட முடியல. மதியம் சேல்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தது, நைட்டு கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி இருந்தது. சரி பசங்களை பார்க்க முடியல, சரி ஏதாவது ஒரு வேலை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் மேன் பவர் வந்த பேர் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சூஸ் பண்ணேன். ஓகே, நைட்டு சூஸ் பண்ணி நல்லா ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா ரன் ஆனதுக்கப்புறம் தான் பகலில் போட ஆரம்பித்தோம். பகலில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் நிறைய பேர் பார்த்துட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துட்டு ஓகே சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நம்ம யூடியூப்லலாம் வந்து சிஸ்டர்ஸ் பிரியாணி க்ரோம்பேட்னு போட்டால் உங்கள் வீடியோஸ் தான் ஃபுல்லாக வருது. ஒரு பொண்ணு பண்ணுது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பேசிக்காக வந்து வீட்டில் இருக்க பெண்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப தயங்குவாங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியாது நம்மளுக்கு குழந்தைங்க இருக்குன்ட்டு. அதை பிரேக் பண்ணி நீங்கள் வந்து முன்னாடி வந்திருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் அதுக்காக தான் வந்து நான் வெளியில் வந்த காரணமே அதை. எங்கள் வீட்டிலலாம் வேணான்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் பர்மிஷன் கேட்டு ரொம்ப கெஞ்சிக்கு போராடி நீங்கள் சொல்கிறீங்களா விமன் ஆண்டர்பிரனராக இப்படின்ட்டு இந்த ஒரு காரணத்துக்காக தான். நிறைய பேர் வந்து காசு பணம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி வருவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னோடய ஆம்பிஷன் நான் வந்து அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். வந்து நம்ம படிச்சிருக்கோம், நம்ம படிச்சதுக்கு ஏற்ற வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து ரொம்ப கம்மி சம்பளமாக இருந்தாலும் அந்த வேலைக்கு போவாங்க. பட் மனசுக்கு பிடிச்சதை உங்களை வந்து தேடி போகிறது ரொம்பவே தயங்குவாங்க. பட் நீங்கள் தயங்காமல் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது காரணம் என்னக்கா? தயங்காமல் இது நான் தயங்கவே இல்லை. எப்படி சொல்கிறது, என்னுடைய இது வந்து ஆண்டர்பிரனராக ஆகணும் தான். ஆனால் நம்மளுடைய திறமைகள் என்ன இருக்கோ அதில் ஒன்று சூஸ் பண்ணிட்டு பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சமைக்கிறது பிடிக்கும், டைலரிங் தெரியும். சரி 2 இதில் என்ன ஃபுட் ரிலேட்டடாக பண்ண ரொம்ப ஆசை. டைலரிங் விட ஃபுட் ரிலேட்டடாக எதனா பண்ணணும் அப்படி வேற ஒன்று தாட்டும் வச்சுருந்தேன். ஆனால் அதுவும் கண்டிப்பாக இது இன்னும் நல்லா ரீச் ஆகிட்ட பிறகு அதுவும் கொஞ்சம் கொண்டு வருவேன். எல்லாமே வந்து கிட்ஸுக்காக தான் யோசிப்பேன். இப்போ ஒரு எங்கள் வீட்டில் குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எது கொடுத்தாலும் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அந்த மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இப்போ இருக்கவங்க எல்லாருமே வந்து எந்த ஃபுட் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்றத இப்போ தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை வந்து மேக் பண்ணி கொடுக்க வந்து அம்மாக்களுக்கு வந்து டைம் கிடையாது. ஏன்னா 2 பேரும் வந்து வேலைக்கு போகிறாங்க, ரொம்ப பிஸியாகிடுச்சு. இல்லைக்கா இப்போ வந்து எப்படி சொல்கிறது, 2 பேர் 3 பேர், அதாவது அம்மா அப்பா ஒரு கிட்ஸு அந்த மாதிரி இருக்க ஃபேமிலி ஆகிட்டாங்க. தாத்தா பாட்டி இருக்க கிட்ஸ் 90 கிட்ஸோட முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஆசை இருக்குது, ஆனால் டைம் இல்லை செஞ்சு கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி விஷயத்தினால சரி நான் இது ஃபஸ்ட்டு பிரியாணி மூலம் ஸ்டார்ட் பண்ணோம்.
நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு டிஷ்ஷஸ் வந்து அதாவது இந்த மாதிரி பிரியாணி நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியனில் எதனா கொண்டு வரணும் ஓகே அப்படின்னு ஹெல்தியான ஃபுட்ஸை குழந்தைங்களுக்கு அதுவும் கொஞ்சம் கொண்டு வரணும். ஓகேக்கா. சிஸ்டர்ஸ் பிரியாணியோட ஃபியூச்சர் பிளான் என்னவா இருக்குக்கா? ஃபியூச்சர் பிளான்லாம் இப்போதைக்கு எதுவும் ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, கொஞ்ச நாள் இது போகிற வரையும் போகட்டும். நாங்கள் எப்படி சொல்கிறதுனாக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ ஒரு ரெண்டட் எடுத்தோம்னாக்கா 50-60,000 இந்த மாதிரி வரும். அட்வான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அவ்வளோ அளவுக்கு எங்களுக்குலாம் எக்ஸ்பென்சிவ் நாங்கள் போட்டுலாம் நாங்கள் பண்ணுற அளவுக்குலாம் வசதி கிடையாது. சரி போகிற வரையும் போட்டோம். கடவுள் இப்போ நம்ம திடீர்னு நம்ம 2 கிலோ ஆரம்பித்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கோம்ல, கடவுள் நம்மளோட உழைப்புக்கு ஏற்ற பலன் ஒன்று இருக்கும்ல, அப்போ என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் ஒன்று வரும். அப்போ அது வரும்போது நான் அதை அனுபவிச்சுக்கிறேன். ஓகே அக்கா. இப்போ நீங்கள் 2 கிலோவில் ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு எத்தனை கிலோவில் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ 20 kg போடுறோம் சிஸ்டர். ஓகே 2 கிலோலேருந்து 20 கிலோக்கு வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக அது பெரிய அமேசிங்கான ஒரு இதுதான். அண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு குட்டி ஷெஃப்பை பார்த்தோம் உள்ள, அவங்கள பற்றி சொல்கிறீங்களா? அவங்க வந்து என்னுடைய சிஸ்டரு. ஓகே. நான் பிரியாணிக்கு என்ன தேவையோ ஒரு மாதத்துக்கு ஒரு கடை ஓப்பன் என்னென்ன தேவையோ எல்லாமே அதை பார்ப்பேன். அந்த காலைல ஃபுல்லாகவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் கடைக்காக. மதியத்துக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன். அது என்னால் இப்படி பண்ண எனக்கு ஒரு வேளை போட முடிஞ்சுது. என்ன ஃபஸ்ட்டு 2 டைம் போகிறோம், எனக்கு கடைக்கு போயிட்டு வர முடியல. அதான் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு வேளை போட ஆரம்பிச்சு காரணமே தான். அதுக்கப்புறம் வந்து 1.5 month அவங்க பாப்பா வந்து மே மந்த் லீவு வந்தாங்க. அவள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, சும்மா அக்கான்ற முறையில் வந்து ஹெல்ப் பண்ணாலே. சரி அவள் பார்ட் டைம் வேறு இடத்துல போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி எங்கேயோ நீ வேலைக்கு போகுது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிக்கா நான் வரேன்க்கான்னு சொன்னால் அதுவே ரொம்ப துருத்துருன்னு ஆக்டிவாக வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவளே பிரியாணி பண்ணுவாள். ஓகே அவங்களே பிரியாணி செய்வாங்க. பிரியாணி செய்வாங்க எல்லாம். எங்கள் அண்ணாவும் செய்கிறாங்க. ஓகே எங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே செய்வாங்க, பிரியாணி செய்வாங்க. உங்கள் பிரியாணி ரெசிபி எப்படிக்கா? எங்கே பார்த்து கற்றுக்கிட்டீங்கக்கா? நாங்கள் ஜாபரோட வீடியோ பார்த்து தான் சிஸ்டர் நாங்கள் கற்றுக்கிட்டேன். வீட்டில் நார்மலாக செய்வோம். ஆனால் மெஷர்மெண்ட்னு இருக்கும் பார்த்தீங்களா, 1 கிலோக்கு இவ்வளோ வெங்காயம் போடணும், தக்காளி போடணும், அந்த மாதிரிலாம். அது வந்து அண்ணாவோட வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நானும் நிறைய பேர் வந்து அவருடைய வீடியோ பார்த்து வாழ்க்கையில் ஏதாவது ரன் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, முன்னேறினவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக அக்கா. அண்ட் வந்து இதை பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல விரும்புறது என்னவா இருக்கும்க்கா? எல்லாருமே எல்லா பெண்களுக்குமே எல்லா திறமையும் இருக்குது. அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கனாக்கா எல்லாருமே நல்லா போல்டாக வெளியில் வருவாங்க. வந்து அவங்களால முடிஞ்சது என்னென்று அவங்களால என்ன சாதிக்க முடியுன்றது வெளியே காட்டுவாங்க. வீட்டு சப்போர்ட் இல்லாதவங்க பெண்கள் தான் வந்து வீட்டில் இருக்காங்க. இப்போ எனக்கே வந்து இப்போ தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. இப்போ நம்ம வீடியோ கூட பார்க்குறோம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டு பெண்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க கேட்டாங்கனாக்கா நோன்னு சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க திறமையை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாவே சக்ஸஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எம்காம் படிச்சிருக்கீங்க. அண்ட் உங்கள் வீட்டில் வந்து ஆரம்பத்தில் ஒரு தயக்கம் இருந்துச்சு, இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் இருந்துச்சாக்கா? இது எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா கார் டிங்கரிங் வேலை செய்கிறாரு. அவர் சொல்லுவார், நெருப்பில் நான் வேலை செய்கிறேன், நீங்கள் எதுக்கு இந்த சமையல் இதெல்லாம் எடுக்கிறீங்க, ஏசி ரூமில் போய் வேலை பார்ப்பீங்கன்னு பார்த்தாக்கா கிச்சன் இது எடுத்துருக்கீங்களே, பிரியாணி கிண்ட போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்வாரு. நான் சொன்னேன், இப்போ தான் நம்ம விதையை போட்டிருக்கோம், இது வந்து நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக இப்படியே நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு சட்டி செய்கிறோம், 100 சட்டி செய்யும்போது நானே செய்ய முடியாதுப்பா, நிறைய பேர் ஆள் போட்டு நம்ம செய்வோம். அப்போ நம்ம செய்யும் போது நீங்கள் சொல்கிறீங்களே ஏசி ரூம், நம்ம அப்போ அங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்வேன். நம்ம அங்கே உட்காந்தாலும் இதை மறக்கக்கூடாது. கண்டிப்பாக்கா. அண்ட் வந்து உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து இங்கே இருக்கிறது யாருமே வெளியாட்கள் இல்லை, எல்லாருமே உங்கள் ஃபேமிலி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கக்கா. அண்ட் உங்கள் அண்ணா வந்து உங்கள் கூடயே வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்கள் கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருந்தேன், அதை பற்றி சொல்லுங்கக்கா. ஆமாம், அண்ணா வந்து வேலையை விட்டுட்டாங்க. சொன்னல மார்னிங் போடணும், சரி மார்னிங் கொஞ்சம் பிக்கப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவரும் வந்தார். சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். சரி மார்னிங் அந்த டல்லாக தான் இருந்தது, எனக்கே சங்கடமாக இருந்தது. நம்ம தைரியம் கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம், என்னடா அது மார்னிங் சேல்ஸே இல்லையே அப்படின்ற மாதிரி சங்கடமாக இருந்தது. இப்போ அவருக்கும் பரவாயில்ல, பிஸ்னஸ் போயிடுச்சு. மார்னிங் உண்டு நைட் உண்டு, ரெண்டுமே நானே போகிறது கிடையாது. நைட்டு மட்டும் என்னுடைய இது, ஆனால் பகலையும் நல்லா சமைச்சு தரேன். மார்னிங் வந்து அண்ணாவோட இது, அதாவது ஒரே இடத்துல வந்து சிஸ்டர் பிரியாணி வந்து பிரான்ச் 1 பிரான்ச் 2 அந்த மாதிரி. ஓகே ஓகே. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய பிரான்ச் ஆரம்பிக்கணும் தான் எங்களுக்கு பெரிய ஆசை. அண்ட் வந்து எங்கெங்கேயோ இருந்தால் கூட உங்களை தேடி யூடியூப்பில் பார்த்துட்டோ இல்லை இன்ஸ்டாகிராமில் போட்டு தேடி வந்து உங்ககிட்ட வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. அது மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூ எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா அது எதுவாக இருக்கும்க்கா? சரி வீடியோ எடுக்கிறாங்க, சரி ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க எடுக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசி இந்த அளவுக்கு ரீச் ஆகும், இந்த அளவுக்கு வந்து தேடி வருவாங்கன்ற விஷயம் இப்போ தான் தெரியும்.
அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பொண்ணு பண்ணுது, அந்த பொண்ணுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், ஒரு சப்போர்ட் பண்ணணும். சரி என்னதான் பண்ணுது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ தைரியமாக பண்ணுமா, இன்னும் நல்லா பண்ணு, இது இப்போ எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்துட்டு போகிறாங்க. எல்லோரும் என்ன சொல்லிட்டு போனால், எல்லா இடத்துலையும் வந்து பாய் தான் வந்து செய்வாங்க, நீங்கள் கேர்ள்ஸ் செஞ்சு கேர்ள் பிளேட் அடிக்கிறீங்களே அப்படின்வாங்க. எல்லோரும் வந்து சொன்னால் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் இந்த வேலையை எடுத்துகிட்டு அவங்கள அந்த வேலையை கொடுங்க, கேஷு ரிசீவ் பண்ணல அவங்க பண்ணிட்டோம், நீங்கள் பிளேட் அடிங்க அப்படின்னா. இல்லை இது அவங்க தான் விருப்பப்பட்டு பண்ணுறாங்க, பண்ணிட்டோம், அதோடைய கஷ்டம் என்ன என்ன எதுன்னு பார்க்கட்டும், அனுபவிக்கட்டும். அது இந்த விஷயத்தை இப்போ நான் சமைக்கிறேன்னு எங்கள் அப்பா கஷ்டப்பட சொல்கிறாருல, இதை நான் அனுபவிச்சா தான் இதோடைய ஃபீல் என்னன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அதேமாதிரி பிளேட் அடிக்கும்போது அது ஒரு ஃபீல். அப்போ தான் வந்து எவ்வளோ பேர் இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது எப்படி அவங்களுடைய பாடி பெயின் எப்படி இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். கஷ்டப்படட்டும், கஷ்டப்பட்டால் தான் அதோடைய நம்ம பலன் இது பண்ணி. கண்டிப்பாக நான் இப்போ கொஞ்ச நேரம் அது வெயிட்டே வந்து அவ்வளோ இருக்குது. இதை டெய்லி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க காலைல நைட்டு அப்படின்ட்டு, பாடி பெயின் இருக்குமே அதெல்லாம்? இல்லை, எனக்கு கஷ்டமாகவே தெரியல. எங்கள் வீட்டில் தான் ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு கஷ்டமாகவே தெரியல. ஓகே, மேபி நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாதுன்னு அந்த மாதிரியா? இருக்கலாம், மேபி அப்படி கூட இருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் ஒன்றுமும் ஃபீல் பண்ணுறாங்க, இந்த பொண்ணு காலையிலையும் பிளேட் அடிக்குது, நைட்லேயும் பிளேட் அடிக்குது. எங்கள் அப்பா யோகா மாஸ்டர், நான் எழுந்து வந்து ப்ரஷ் பண்ணணும், என்னோடய மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சோடனே வந்து நீ எக்ஸசைஸ் பண்ணி தான் கீழே போகணும்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அனுப்புறாரு. கை பயிற்சி, கால் பயிற்சி இதெல்லாம் பண்ணு, கழுத்து பயிற்சி இதெல்லாம் பண்ணு. ஆனால் அது பண்ண நல்ல ரிலீஃப் ஆகும். எனக்கே தெரியுது பாடி பெயின்லாம் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி அவர் இது பண்ணுவார். நான் இந்த வேலை இருந்தாலும் எனக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்பா பாசம் இல்லை? ஆமாம், அவருடைய அப்பா பாசம் ப்ளஸ் யோகா மாஸ்டர். அதனால் வந்து நீ இந்த வேலைக்கெலாம் அது நீ அதெல்லாம் பண்ணாதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணுவேன். எப்படி சொல்கிறேன்னாக்கா, பிரியாணி கடை மட்டும் தான் நான் பார்த்துக்கிறேன், என்ன என் பசங்களை எல்லாருமே எங்கள் ஃபேமிலியே எல்லாமே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஓகே அக்கா, அண்ட் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட அமௌண்ட் எவ்வளோவா இருந்துச்சு? நீங்கள் எவ்வளோ வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கக்கா இந்த பிஸ்னஸ்? இந்த பிஸ்னஸ் சொல்லணுன்னாக்கா 0 பட்ஜெட் தான் சொல்லலாம். ஏன்னா ஆமாம், பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா தான். ஓகே அக்கா, என்னோட கல்யாணத்து போது பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு 2 சட்டி இருந்தது. அந்த பிரியாணி கல்யாணம் ஆரம்பிக்கும் போது தான் அதை நாங்கள் யூஸ் பண்ணவே. ஆனால் எந்த ஒரு பிஸ்னஸுமே 0 இன்வெஸ்ட்மெண்ட்னா ஆரம்பிக்க முடியாது. இப்போ காய்கறி, சிக்கன், அரிசி, அன்றைக்கி என்ன நாங்கள் 2 கிலோ போட்டோமோ அந்த 2 கிலோக்கான பர்ச்சேஸ் மட்டும், அரிசி, வெங்காயம், தக்காளி, தயிர், அது மட்டும்தான். ஒரு 2000. அதான் அப்படி இப்படி விறகுல ஃபஸ்ட்டு விறகடுப்பில் செஞ்சோம். ஓகே, விறகடுப்பில் ஆரம்பிச்சிங்க நீங்கள்? ஆமாம், எனக்கு விறகடுப்பே எனக்கு அடுப்பே பற்ற வைக்க தெரியாது. ஃபஸ்ட்டு டே வந்து அம்மாவோட ஹெல்ப்பில் நான் பண்ணிட்டேன். செகண்ட் டே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பற்ற வைக்க தெரியல, அவங்க நைட் ஷிஃப்ட் போகிற ஒர்க். அவங்க அடுத்த நாள் வந்து என்னால் விறகடுப்பை என்னால் பண்ண வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் நான் கேஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, எல்லோரும் எதிர்பார்த்தா முடியாது, நம்ம ஒரு நாள் போட்டு ஒரு நாள் உட்காந்துட்டேனாக்கா இதுவும் ஆகிடும், வேண்டாம் இவங்களால் முடியலன்ற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சரி கேஸ்லேயே செய்வோம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம். ஆனால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இது பண்ணும்போது கண்டிப்பாக விறகடுப்பில் பண்ணணும் நினச்சிட்டு தான் இருக்கும். அதுக்கு மேலே ஆனால் அடுப்பு பற்ற வைக்க கற்றுக்கணும். ஓகே, ஏன்னா விறகடுப்பில் செய்கிற பிரியாணி டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்தது, ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. ஓகே அக்கா, உங்களுக்கு இப்போ வந்து 20 கிலோனா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களாக்கா? ப்ராஃபிட்டா? நான் ப்ராஃபிட்லாம் கால்குலேட் பண்ண மாட்டேன், வரது அப்படியே சம்பளம் இருக்குது. ஓகே அக்கா, அண்ட் இந்த பூண்டு பற்றி சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து உரிச்ச பூண்டு தான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம் சிஸ்டர், நாங்கள் தோல் உரிச்ச பூண்டு தான் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். திப்பியாக வரும். ஆமாம், வாயில் மாட்டு பிரியாணி சாப்பிடும்போது அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் சார். கிட்ஸுக்காக தானே ஆரம்பித்தோம். எல்லாமே நாங்கள் மெனக்கிடல் தான், பிரியாணிக்கு வந்து எல்லாமே மெனக்கிடல் தான். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம பிரியாணி செய்கிறது. ஆனால் நாங்கள் வந்து எப்படி சொல்லணும்னாக்கா ப்ராஃபிட்டுன்றது வந்து கம்மி தான் நம்ம கடையில். ஓகே, நாங்கள் 130 தான் சேல்ஸ் பண்ணுறோம். நாங்கள் இப்போ வந்து 400 ஆகிடுச்சு பூண்டு. 1 கிலோவே 400னா அப்போனா பார்த்துங்க. இப்போ நாங்கள் அது போடணுனாக்கா 20 கிலோ போடணுனாக்கா அதுக்கேற்ற பூண்டு போடணுனாக்கா ரேட் எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து திடீர்னு நாங்கள் இதுக்காக நாங்கள் இருக்கணும்னு வச்சுங்களேன், நீங்கள் பூண்டு விலை ஏறிச்சுன்னா ஏற்றிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன விலை காய்கறி விலை அதிகமானாலுமே உங்களோட பிரியாணி ரேட் சேமாக தான் இருக்கும்? இல்லை ஃபஸ்ட்டு 80 ருபீஸ் போட்டிருந்தோம், ஒன்றுமே ப்ராஃபிட் இல்லை. அதாவது நாங்கள் எதுவுமே தெரியாமல் போய் விழுந்துட்டோம். எப்படி சொல்கிறேன், எதுவுமே எதை சொல்கிறேன், திடீர்னு தான் நாங்கள் ஆரம்பித்தோமே. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா சிக்கன் விலை சருன்னு ஏறி போச்சு. அப்போ இப்போ நாங்கள் லைவ் வாங்குகிறோம். லைவ்னு இருக்க விஷயம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஃபஸ்ட்டு. அப்போ என்ன ரேட்டோ அப்போ 280னா 280 கொடுத்து தான் வாங்கணும். என்னடா இது ஒன்றுமே நமக்கு நிற்க மாட்டேங்குது. அப்போ வந்து நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன், பர்ச்சேஸ் நானே, சேல்ஸ் நானே, குக்கிங் நானேன்றதுனால எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி பரவாயில்ல,
சரி ரீச் ஆகட்டும் பார்த்துக்கலாமா. அதுக்கப்புறமேட்டு ஆள் வைக்கும்போது ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அவங்களுக்கு வேணும்ல, அப்படின்றதுனால ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் விலைவாசி ஏறிடுச்சு. அண்ட் வந்து இப்போ உங்களுக்கு கீழே ஒரு 6 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குக்கா? நம்ம ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறத விட உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம கீழே அப்படிலாம் இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய போனாலும் நம்ம அவங்களோட மிங்கலாக இருக்க தான் வந்து நல்லது. இப்போ கட்டிங்லேயும் நான் இருப்பேன், குக்கிங்லேயும் நான் இருப்பேன், வாஷிங்லேயும் நான் இருப்பேன், எல்லா கூடயும் நான் இருப்பேன். அந்த மாதிரி தான் அவங்க எப்படி சொல்லுன்னா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு தான் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் எல்லாருமே. நம்ம எவ்வளோ பெரிய நான் போஸ்ட் இதில் போனால் கூட அப்படி தான் நான் ஒரு சிலர் வந்து நீங்கள் என்றைக்குமே நீங்கள் வந்து வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு அது கிடையாது அப்படின்னும் போது நான் என்ன சொல்வேன்னா அவங்ககிட்ட இப்போ நான் வந்து ஒரு பொண்ணை தான் நான் ஆரம்பித்தேன் இந்த வேலையை. இப்போ நம்ம 7 பெண்கள் செஞ்சுட்ருக்கோம். கீழே எல்லாருமே பெண்கள். ஆமாம், எங்கள் அப்பா, எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் அண்ணன் தவிர 7 பேர் இருக்கும். ஓகே, நம்ம 7 பேர் செஞ்சுருவோம். இது வந்து நிறைய பெண்கள் சேர்ந்து இது சிஸ்டர் பிரியாணின்றது பல சிஸ்டர்ஸாக சேர்ந்து நம்ம செய்கிற ஒரு பிராண்டாக இருக்கணும். இது நிறைய பெண்கள் சேர்ந்து செய்கிற விஷயமா இருக்கணும். நம்ம சக்ஸஸ் நோக்கி போகணும். அதுக்காக நீங்கள் வந்து எனக்காக வேலை செய்யாதீங்க, நம்ம வந்து பணத்துக்காகவும் வேலை செய்யாதீங்க. ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி ஃபுட்டு கொடுப்போம், அது ஒரு நீங்கள் இது ஹெல்ப்பிங் வராங்கள்ல அவங்ககிட்ட அவன் தான் சொல்லுவேன். இப்போ உங்கள் பேரனுக்கோ இல்லை உங்கள் பேத்திக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி சமைச்சு கொடுப்பீங்க? நான் எதுவுமே இப்படி க்ளீனாக ஏன் பண்ணல, ஏன் அப்படி பண்ணல அப்படியே கேட்கவே மாட்டேன். நான் வந்தோடனே வேலைக்கு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ நான் அவங்ககிட்ட சொல்கிற விஷயம் இதான். சிஸ்டர் பிரியாணின்றது வந்து ஹோட்டல் சுவை கிடையாது, ஹெல்த்தியாக செய்கிற விஷயம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எப்படி செஞ்சு கொடுப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செய்யணும். உங்களால் அது முடியுமான்னு அப்படி தான் கேட்பேன் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு தரோம் அப்படி. ஏன்னா வர குழந்தைங்க எல்லாமே வந்து உங்கள் பேரனோ இல்லை உங்கள் பையனோ இல்லை பேத்தியாக இருப்பாங்க. அந்த ஏஜுக்காக தான் நம்ம வராங்களே. மேக்ஸிமம் வந்து கிட்ஸுக்காக தான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நான் சொல்கிற ஃபஸ்ட்டு இதுவே அது அந்த மாதிரி தான். இப்போ நான் ஒவ்வொரு டைம் நான் செய்யும் போதும் என்னுடைய ஃபுட்டு நான் செய்கிற ஃபுட்டு என் குழந்தைங்களுக்கு நான் கொடுப்பேன். கண்டிப்பாக. ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயம் பார்த்து நான் செய்கிறேன். நான் சூப்பராக சொன்னீங்க, அது கேட்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் வந்து நீங்கள் இந்த பிரியாணியில் எந்த ஒரு கலர்ஸுமே ஆட் பண்ணுறது கிடையாது, இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்களாக்கா? இல்லை இப்போ நம்ம சில்லி பவுடர் போட்டோம்ல அவ்வளோதான். அதுலேருந்து தக்காளிலேருந்து வர ஃப்ளேவர் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. வேறு எதுவுமே கிடையாது, வெறும் தக்காளி சில்லி பவுடர் அந்த எண்ணெயிலேயே போட்டாக்கா அந்த கலர்ஸ் வந்துடும். ஓகே அக்கா. வந்து கேட்பாங்க உங்கள் பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொன்னாக்கா, ஆனால் சுவைக்காக எதிர்பார்த்து வராதிங்க, கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவீங்க. வீட்டில் செஞ்ச பிரியாணி ஒரு தங்கச்சி ஒரு அக்கா செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் பிரியாணிக்கும். சாப்பிட்டு பார்த்து நீங்கள் என்ன சொல்லுங்கண்ணா அப்படின்னும். அப்போயே சாப்பிட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா, சிஸ்டர் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, இந்த பிரியாணி கடைக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், தங்கச்சி கையில் சாப்பிட்டு ஃபீலாக இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம கிட்ஸ்லாம் வந்து அந்த அத்தை கடை பிரியாணி வாங்கிட்டு வாங்க. ஆமாம், இப்போ அக்கா இல்லாமல் இப்போ அவங்களுக்கு அத்தை ஆகிட்டேன் நான். அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் கிட்ஸுக்காக தான் வாங்கிட்டு போகிறேன், இந்த கடையில் தான் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க என் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. கடை வந்து வீக்லி 7 டேஸ்மே இருக்கும்ல? வீக்லி 7 டேஸ் இருக்கும். மேக்ஸிமம் மேபி ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைக்கா ஏதோ பண்டிகை ரொம்ப ஃபெஸ்டிவல் பெரிய ஃபெஸ்டிவல்னால் மட்டும் லீவ் விடுவோம். ஓகே அக்கா. இங்கே வந்து பிரியாணி தவிர வேறு என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்கக்கா? பிரியாணி கூட வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் கொடுக்குறோம், ஆனியன் ரைத்தா கொடுக்குறோம், எக் வச்சு தான் கொடுக்குறோம். தனியாக பார்த்தீங்கன்னா 65 வந்து 30 rupees, பிரெட் அல்வா 30 rupees. ஓகே, தனியாக பிரெட் அல்வா தனியாக 30 rupees. ஓகே, அது இல்லாமல் நீங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஆமாம், நானே தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே. ஃபைனலாக வந்து வனிதாக்காவோட ஜேர்னியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சூப்பரான ஜேர்னி. அண்ட் பிரியாணியும் முடிஞ்சிச்சு, பிரியாணி தம் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கடையில் போய் பார்க்கலாம் அங்கே என்ன மாதிரியான மக்கள் வராங்க, எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக வந்து நம்ம அக்கா கிட்ட வந்து பிரியாணி வாங்கிட்டோம். செம்ம ரஷ். ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஒரு பிரியாணி வந்து செய்யறது எப்படின்னு பார்த்துட்டு வந்திருந்தோம். ஈவன் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போதுமே அவங்க எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எந்த ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வந்து பூண்டுமே அதில் கூட வந்து தோல் உரிச்ச பூண்டு தான் யூஸ் பண்ணாங்க. நான் கேட்டேன், அக்கா பிரியாணினா கலராக இருக்கணும்ல, ஸோ அது கலர் எதனா ஆட் பண்ணணும்ல, அப்போ தானே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க வந்து சொன்னாங்க, இல்லைடா நாங்கள் மிளகாத்தூள் தவிர வேறு எதுவுமே கலர் ஆட் பண்ணுறது கிடையாது, அதுவும் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணாங்க. பிரியாணி ஆனால் வந்து பார்க்கவே அமேசிங்காக இருக்குது. பட் நான் இப்போ சாப்பிட்டவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சிக்கன் கூட வச்சு சாப்பிட்டே நல்லாயிருக்கும், ரொம்ப சூடாக இருக்குது. அண்ட் பிரியாணி வந்து 130, அது கூட 2 சிக்கன் பீஸ் கொடுக்குறாங்க, ஒரு எக் கொடுக்குறாங்க, எக் ஆனியன் ரைத்தா இது கொடுக்குறாங்க. அண்ட் தனியாக சிக்கன் 65 வாங்கினீங்கன்னா தனியாக சிக்கன் 65 30 rupees வருது. பிரெட் அல்வாவுமே வந்து 100 grams 30 rupees கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் குரோம்பேட் வந்தீங்கன்னா பாலாஜி ஸ்ரீ பாலாஜி ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ்க்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த கடை இருக்குது. இந்த போர்டு வச்சுருப்பாங்க.
அண்ட் அவங்க சொன்ன மாதிரி நோ அஜினோமோட்டோ, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ கலர்ஸ், எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணாமல் இது எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸுக்காக மேக் பண்ணுறாங்க இவங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அஜினோமோட்டோலாம் இல்லாமல் எந்த ஃபுட்டுமே கிடையாது. நம்ம கேட்குறவங்களே வந்து டேஸ்ட்டுக்காக அஜினோமோட்டோ போட்டு தான் சாப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி கிடைக்கிறதுலாம் ரொம்பவே ரேர். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.